என்ன கேள்வினா நல்ல கேள்வி வந்து சொல்லிட்டு நான் விடை சொல்ல முடியாத ஒரு கேள்வி இதுதான் என்னை சிந்திக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போகும்போது இந்த கேள்வி எடுத்து டாபிக்க சொல்லிய இப்பிறவியில் நிலையாது இப்பிறவியில் நிலையாது நான் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் இந்த டாபிக் எழுதிட்டு கீழே இப்பிறவியில் நட்டுட்டோம்னா அப்புறம் கிடையவே கிடையாது. இப்பிறவியில் இந்த பிறவியில நம்ம அடையணும் எப்பவும் அடைய போறதில்லை. இந்த பிறவியோட நம்ம முடிப்போம். அப்புறம் இந்த உண்மை அடையிறது நான் அதனால இந்த டாபிக் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அடைஞ்சா இப்பதான் அடையணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு பாடல்ல, அவன் நீ ஒன்றாய் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவின் முழுமை அதான் முக்தி. அந்த அறிவின் முழுமையினது சொச்சத்தரகா. அந்த அறிவு முழுமை அடையணும்னா நான் எப்ப முழுமை அடைகிறது? சொச்சமறை அடைய முடியும். உயிரோடு இருக்கும்போதுதான் முழுமை அடையும். அழகா சொல்லிருக்காரு பாருங்க. நீங்க அதெல்லாம் சென்று மாதிரி பார்த்துவாங்க சொல்றாரு. அவன் நீ வந்தால் அறிந்த இடம் அறிவின் முழுமை. அந்த அறிவை எப்ப முழுமையாக்குறது? நான் வாழ்கிற போதுதான். அந்த வாழ்கிற போது நான் அடைகிறதான் இதை கிடையாது. இப்போ விட்டுட்டேன்னா எப்பவுமே கிடையாது. இப்போ இடைநிலை இப்போ ஒரு இடத்தை அடைதல் சொல்றோம். அடைதல் சொல்றோம். இப்போ நீங்க வந்து மதுரைக்கு வந்துட்டீங்க. அதுக்கு போயிட்டே இருந்தாங்க 30 கிலோமீட்டர். அங்கேயே உங்க நண்பர்களுக்கு திருமணம் நடக்குது. விருதுநகர்ல நீங்க சென்னைக்கு வந்தாச்சு, மதுரைக்கு வந்தாச்சு. நீங்க விருதுநகருக்கு போகணும். 30 கிலோமீட்டர். விருதுநகருக்கு பக்கத்துல போயிட்டீங்க. நண்பர்களுக்கு கல்யாணம் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். அட்ரஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன அனுப்ப சொல்றீங்க? உங்க நண்பரை பார்த்து என்ன அனுப்ப சொல்றீங்க? என்ன அனுப்ப சொல்லுங்க? லொகேஷன் அனுப்பையா? அட்ரஸ் இருக்கு, பக்கத்துல அட்ரஸ் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸி? எது ஈஸி? லொகேஷன் அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் நீங்க ஈஸியா கார் கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். எத்தனை பேர் இருக்கு? லொகேஷன் அனுப்பியாச்சுன்னா நேரா அப்படியே போய் மண்டபத்துக்கு போயிடும். இப்ப நீங்க எதை அடையணும்? எதை அடையணும்? இடைநிலை அடையணும். லொகேஷன் யாருக்கு கேட்கறது? லொகேஷன் அனுப்பப்பா. அப்பதான் வர முடியும். நான் வெளியே யார்கிட்ட கேட்கறது? லொகேஷன் எல்லாரும் சொன்னாங்க, இடைநிலைய பேசினாங்க, பக்கம் பக்கமா எழுதுனாங்க. லொகேஷன் மட்டும் சொல்லல. அங்கதான் வேதாத்தின் மகிழ்ச்சி. அதான் என்னுடைய சிறப்பு. மகிழ்ச்சி பேசிய இடைநிலை கடவுள் இன்னைக்கு தான் பேசப்பட்ட பொருள் அல்ல. 10,000 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரும் பேசுறாரு. ஆனா இவர் பேசுறது சிறப்பு என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீங்க வந்துட்டீங்களா? விருதுநகருக்கு பக்கம் வந்துட்டீங்களா? வாங்க, வந்துட்டே இருங்க. விருதுநகருக்கு பக்கத்துல சூளக்கல் ஒரு ஊர் வரும். அதுல லெப்ட்ல திரும்புங்க. சொல்லியா முதல்ல
இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க விருதுநகர்ல வந்தீங்கன்னா அங்க பெரிய ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டலுக்கு வாங்க. டெம்பரேச்சர் நார்மலா இருக்கும். விருதுநகர் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா எதை சொல்ல மாட்டேங்கிறாரு, லொகேஷன் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படித்தான் நமக்கு வேத காலத்திலிருந்து வள்ளல் பெருமானார் வரைக்கும் கதையை சொல்லிட்டே வந்தாங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் கழுத்துல பாம்பு இருக்கும், கங்கை இருக்கும், கடல்ல படுத்திருப்பான், இல்லைன்னா படுத்திருப்பான், நின்றுட்டு இருப்பான். லொகேஷன் சொல்லியா, லொகேஷன் அப்படி எப்படி அறியுறது? அதனாலதான் முதல்ல என்னுடைய லொகேஷன் தெரியும். இந்த லொகேஷனை கொடுத்தவர்கள்தான் மகிழ்ச்சி நடக்குது. எல்லாரும் இறைவனை பற்றி பேசினாங்க, ஆனா இவரும் இறைவனை பற்றி பேசினாரு. ஆனா லொகேஷன் தான் இதுதான்ப்பா அப்படின்னு லொகேஷனை கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியா என்ன லொகேஷன் கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல பார்த்தா பிரம்மம்னு சொன்னாங்க, அந்த பிரம்மம் எங்க இருக்குன்னு சொல்லல. நாராயணான்னு சொன்னாங்க, நாராயணன் எங்க இருக்கான்னு சொல்லல. எந்த ஊர்ல இருக்கான், இங்க இருக்கான்னு எப்படி போட்டான்னு சொல்லல. அங்கதான் சொன்னாங்க, இதான்னு சொன்னாங்க, அழைப்பது ஜோதின்னு சொன்னாங்க, வேற மாத்திட்டே வந்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. இப்போ மகரிஷி மறுபடியும் ஒரு பேரை கொடுக்கல, மகரிஷி இன்னொரு பெயரை கொடுக்கிறாரு. இன்னொரு பெயரை கொடுக்காம லொகேஷன். இப்போ ஓரளவுக்கு இங்க இருக்கவங்க ஓரளவுக்கு வேதாத்திரிய தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்குன்னு வரணும். மகிழ்ச்சி கொடுத்த எது தெய்வம் அப்படின்னு மகிழ்ச்சி கொடுத்த லொகேஷன் எது? நான் 2 லைன் சொல்றேன், பேசுவோம். அதான் அவருடைய மகா வாக்கியம். மகிழ்ச்சியுடைய மகா வாக்கியம்னா 2 லைன் தான். பற்றாய் இருப்போம், பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் பலம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம். தருவாங்க. பெருவழி எங்க இருக்கு? எங்க இருக்கு பெருவழி? எல்லா இடத்துக்கும் அது முன்னாடி இருக்கு. அதை நீங்க உணரல, லொகேஷன் கொண்டு தருவாங்க. இதுவரைக்கும் இந்த வெளிதான் தெய்வம் யாரும் சொல்லல. எல்லாத்தையும் நீங்க எக்ஸைட் பண்ணி பாருங்க. சைவ சித்தாந்தம் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், என்ன வேதியர்கள் ஆகட்டும், லொகேஷன் சொல்லல. பெருவழிதான் தெய்வம் சொல்லல பாருங்க. யாரும் உடைய கண் முன்னாடி இருக்க இந்த வெளிதான் தெய்வம். எங்க போய் சேர்த்து வெளியே இப்ப இந்த இடத்துலதான் நாம இப்போ இனிமே நிற்கிறது. பெருவெளிதான். ஆனால் இதுவரைக்கும் நாம் எதை வணங்கி கொண்டிருந்தோம் பாருங்க. என் பாட்டு காலையில எழுந்திருச்சு பெருவெளிய வங்கேற்கமா, இன்னும் நமக்கு நம்பிக்கை வரல. படிச்சுட்டு வந்தவங்க நமக்கு இன்னும் நம்பிக்கை வரல. வெளிவெளிதான் வெளிவெளி தெய்வம் போல் சொல்றாங்க. வெளிவெளி ஏன் தெய்வம்? ஏ போட்டாங்க என்ன அர்த்தம்? ஏ போட்டாங்க என்ன அர்த்தம்? அது மறுபேச்சு கிடையாது. அதான் திருப்பாவில் அங்காள முதல் பாத்திரத்துல என்ன சொல்லுவாங்க? கார்மேக செங்கை
கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாராயணனே நமக்கே படை தருவான் பாடுவோர் புகழ பரிந்தேவர் எம்பாவாய் நாராயணனே அப்படி அடித்து சொல்றதுன்னே காதலாகி கசைந்து கண்ணீர் மறுத்தி ஓதுவார் தம்மை கண்டனை குளிப்பது வேதம் நான்கிலும் மேற்கொள்வது ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயம் சொல்லல நமச்சிவாயம் மே அதை அடிச்சு சொல்றது அதே மாதிரிதான் மகிழ்ச்சி அடிச்சு சொல்றது பற்றா இருக்கும் பேராற்றல் பேரறிவு காலம் எனும் பலம் நான்கும் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வம் மாற்று கட்டுகிறது. ஆக நாம் அடைய வேண்டியது பெருவெளி போச்சு. பெருவெளியே தெய்வம். ஆக கொஞ்சம் உடனே உங்களை நீங்க மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு உடனே மாற்றவும் சொல்லல, உங்களால உடனே மாற்றவும் முடியாது. தெய்வத்தை வணங்குவதற்காக நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம். பிகினிக்கு போங்க, டெம்பரேச்சர் நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, 4 நாள் என்ஜாய்மெண்ட் வரைக்கும் போங்க. தெய்வத்தை வணங்குறதுக்கு நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்றது அவ்வளவு சரி. ஏன் சரியில்லை? ஏன் சரியில்லை? இங்கேயே தெய்வம் உணர்ந்ததுக்கு பிறகு ஒரு சரி. அப்ப நான் போனேன்னு என்ன தோணும்? மகிழ்ச்சி சொல்றாரு, ஓகே படி, அவ்வளவுதான், நல்லா தான் இருக்கு, நல்லா பாடியிருக்காரு அப்படியோட நிப்பாட்டுங்க தவிர அதை நான் கையில் நிற்கிறேன். ஆனா வேதாத்திலையும் ஒரு விதத்துல பார்த்தா எளிமைன்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணி செல்வத்தரம். அதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். அந்த அசாத்தியமான தைரியம் இருந்தால் தான் விளையாடு. நான் எப்பவும் போறேன், ஜனவரி 1 அங்க போறேன், பிப்ரவரி 3 இங்க போறேன், மார்ச் 2 இந்த பக்கம் போறேன் இல்ல அப்படின்னு பண்ணிருந்தோம்னா சரியா பார்த்துட்டே போகணும். அவ்வளவுதான் தவிர இதே விளையாடு. லொகேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற எங்க போகணும்? லொகேஷன் தெரிஞ்சிருச்சு, நான் போக வேண்டிய இடம் தெரிஞ்சிருச்சு. ஆகவே இப்பெயரில் இளைஞர்களை அடைந்தால் ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என் முன்னாடி இருக்கிற, முன்னாடி மட்டும் இல்லை, புறமும் என்கிற அந்த வாக்கியம் இருக்க அந்த கருத்து இருக்க, அதை நான் நிற்க வேண்டும். நான் முதல் செய்கிற ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை நான் எடுக்கலைன்னா இப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ போயிட்டு உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பரிசைகள் கிளாஸர்கள் இன்ட்ரெஸ்ட் உட்கார்ந்து இருக்காரு, எல்லாம் கேட்கிறாரு, என்னை பொறுத்து வரீங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அப்படிங்களா? அவருடைய கருத்து என்னமா சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்க அவரு பேசுவது ஒன்றே ஒன்றுதான் ராமகானம். அதான் வேளாத்திரை கருத்து. அது சரிம்மா, ஒன்றே ஒன்றுதான் அனைத்து மாணவர்கள் தக்கவே சொல்லிட்டாரு. அதனால இவரு சொல்றாரா? அவர்
புதுசா ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்பாரு. அக்கறையில் அனைத்து இருக்காரு. ஒன்றே ஒன்றுதான் அனைத்து மாணவர்கள் அனைத்து இருக்காரு. அக்கறைதான் இவரும் சொல்றாரா புதுசா ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்லணும்? ஒன்றே ஒன்றுதான் அனைத்து மாணவன் சொன்னாரு. ஆனா அவர் பேரு மாட்டாரு. கேட்டாரு பிரம்மம்னு சொன்னாரு. ஆனா அந்த பிரம்மம் ரெண்டு இருக்குன்னு சொல்லல. அது ரெண்டு இருக்கு. ஆனா மகரிஷி அவர்கள் இவரும் என்ன சொல்றாரு? ஒன்றே ஒன்றுதான் அனைத்து மாணவன் சொன்னது கூட இந்த ஒன்று எது என்று சுட்டி காட்டுகிறார். அது இந்த இருக்கிற இந்த வெளியே என்று சுட்டி காட்டியவர். இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகும். செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். இப்போ கணவனை பற்றி மகிழ்ச்சி முன்னாடி எத்தனையோ பேர் பேசினாங்க. மகரிஷி கடவுளை பத்தி பேசுறாங்க. எத்தனையோ பேரு கடவுளுக்கு பலவிதமான குணங்களை கொடுத்தாங்க. பலவிதமான குணங்கள். அவர் அன்பு மயமானவர். அப்புறம் அவருக்கு ஒரு நேர்த்திக்கடன் பண்ணிட்டு நேர்த்திக்கடன் செய்யலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அது என்ன பண்ணுவாரு? கண்ணை விட்டுவாரு. அப்படியே குணத்தை கொடுத்தாங்க. அவருக்காக இந்த ஆள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாரு. என்னுடைய கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இன்னொரு ஆளை நான் குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட சேர்த்துக்கன்னு வச்சுக்கோங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. இப்படிதான் நமக்கு மனிதர்களுக்கு என்னென்ன குணம் இருக்கோ அந்த குணத்தாலும் வச்சுக்கோங்க. எல்லா குணம் கொடுத்தாங்க. நம்ம வார்த்தைக்கு பண்ணலைன்னா கோவப்படுவார், கண்ணு குத்துவாரு, கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, அன்புமயமானவர், எல்லாம் மனித குணத்தை கொண்டு சொன்னாங்க. ஆனால் மகரிஷி குணத்தை கொடுக்குறாரு. மகரிஷி குணத்தை கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறாரு? பெரிய அதெல்லாம் தெய்வம். அதுக்கு மகரிஷி ஒரு குணத்தை கொடுக்குறாரு. ஆனா மனித குணத்தை கொடுக்கல. மனித குணத்தை கொடுக்கல. இப்போ மகரிஷி பெருமைக்கு கொடுத்த குணம் ஒரு குணம் பார்த்தீங்கன்னா தன்மை பற்றாயிருப்போ அப்படின்னா இந்த வெளி எல்லா இடத்துலதான் இருக்கு. அந்த வெளியை கடந்து நான் ஒன்னே கொள்ளுவ முடியாது. பொதுவாக தானே இருக்கிறது குறையும். வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால இடம் கொண்டு போக முடியும். எல்லா அதுக்குள்ளதான் இருக்கு. மற்ற பற்றா இருப்பால் தன்மை குணம் எனக்கு இருக்கும் தன்னை தானே திருப்பிக் கொள்கிற சுபாவம் பாருங்க. மனித கொஞ்சம் விட்டுகள் தன்னை தானே திருப்பிக் கொள்கிற சுபாவம் அதற்கு உண்டு. இரண்டே குறிப்பிட்டார்.
இந்த குணத்தால் கொடுத்ததுனாலதான் இந்த பாடலுக்கு பெயர் பிரம்மஞான. எந்த பாடலுக்கும் இந்த பேர் வராது, பிரம்மஞான பாடலும் வராது. அந்த இடத்திற்கு பொறுத்து கொடுக்கிறது. அந்த அந்த பாடலை பாருங்க. இடைவெளியே இருக்க இதை எத்தனை நேரம் படிச்சிருக்கிறோம். சொல்ல இதுவும் பாடம். மாற்றம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி பொருத்த பொருத்ததெல்லாம் மனிதர்கள பொருத்தம். இன்னும் சில பிரிவுகள் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளுக்கு கூட பாடிட்டாங்க. அது ஓட இவர் ஓட அவர் ஓட இவர் ஓட கூட மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இங்க ஒருத்தர் வராது, கடவுளை லொகேட் பண்றாரு, குணத்தையும் கொடுக்குறாரு. இவர் கொடுத்த குணம் மனித குணம். என்ன கொண்டு கொடுக்குறாரு? தன்னை தானே இருத்திக் கொள்கிற பாவம் அதற்கு இறைவெளியிலே தண்ணீருக்க ரெண்டை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்ணிருக்காரு? இறைவெளியிலே தண்ணீருக்கு சொல்கருத்து மாற்றது இதன் ஒரு மதிப்பு நில பின்கடந்து சுற்றலிலிருந்து பின்கடந்து அப்படி பார்க்க ஒரு ரெண்டு கொடுத்த. சரி, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கொடுத்திருக்காரு. இங்கவும் பாத்தீங்கன்னா இப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? இந்த ரெண்டு குணத்தை வச்சுக்கிட்டு முதல்ல தன்னைத்தானே எழுதிக் கொண்டு அது எதுவாக மாறியது அப்படின்னு சொல்ற. எதுவாக மாறியது? சொன்னாங்க தன்னைத்தானே எழுதிக் கொண்டு எதுவா மாறிச்சு? அந்த இறைத்துவன்றது என்ன? அதுவேதான் சின்ன பகுதி. அது வெளிதான், ஆனா சின்ன பகுதி. அது என்ன செய்யுது? தன்னை தன்னை சுழற்சியுடையதாக ஆயிடுச்சு. அந்த தன்னையே நிறுத்திக் கொண்டு ஒரு சுழற்சியுடைய சின்ன பகுதியாக இந்த சின்ன பகுதி சுழற்சி. இங்க ஒரு சுழற்சி, அங்க ஒரு சுழற்சி, இங்க ஒரு சுழற்சி, வேகமா சுழற்சி. அப்ப எத்தனை எழுத்துகள் வந்துருச்சு? எத்தனை எழுத்துகள்? கோடான ஒரு இறைத்துகள்ல மறுபடியும் என்ன பண்ணுது? சூழ்ந்தாங்க. ஒரு லட்சம் அப்படி சூழ்ந்தழிச்சு ஒரே தொகுப்புக்குள்ள கொடுக்கலாம். ஒரு தொகுப்புக்குள்ள லட்சம் நிறைத்தவர்கள் இருக்கு. இந்த தொகுப்பு அப்படியே பிரிச்சு கொண்டு வருது. இந்த தொகுப்பு உள்ளத்திற்கிற ஒவ்வொரு இறைத்தவர்களும் சுற்றுறதுனால இந்த தொகுப்பும் சுற்றாரு. இந்த தொகுப்புக்கு வைத்த பெயர் தான் என்ன? விரிச்சுகளாக மாறிடுச்சு. அப்படி நிறைய விரிச்சுகள் அங்க தொகுப்பு வரும். அந்த விரிச்சோடு சேர்ந்து என்ன ஆகுது? காற்றாக வரும், நெருப்பாக வரும், சேர்ந்து சேர்ந்து நீராக வரும். மழைக்காலே ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு கருத்து. மழைக்காலே வின் கூட்டே மாபூதம். அந்த மாபூதங்கள் வந்ததுக்கு அப்புறமாக உயிரினத்துக்கு கருவிகள் ஜாஸ்தியாகுது. கருவிகள் ஜாஸ்தியாக ஒவ்வொரு இனமா வந்து லேட்டஸ்டா இந்த இனம் வந்துருக்கு. மனித இனம் அதற்கு என்ன இனம் வரப்போகுதோ யாருக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட்
மனிதம் மனிதன் வரும். அப்போ எது மனிதனாக வருது? இறைவெளி. பெருவெளி. இறைவெளி வைக்க, இருவெளி வைக்க, இறைவெளி வைக்க, இறைவெளி வைக்க, அதான் ஒரே வைக்க. இவங்க பழைய வந்து கண்ணாங்கரை ஒரு தடவை, ராஜாங்கரை ஒரு தடவை, பல பல பெருவெளியே பெருவெளி. அந்த இடைநிலையே தான் ஒன்றென்றாக ஒன்றென்றாக மாறி 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 நானாக. அப்ப நான் பெருமையிட்டேன். இறைவனே நானாக இருக்கிறேன். இறைவனே நானாக இருக்கிறது என்று நான் இப்போ நீங்க கேட்கிறது தகவல் தான். இதுதான் உணர்வுக்கு போகல. தகவல் உங்களுக்கு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியுது. அதுல இன்னும் உணர்வுக்கு மாற்றலை தான். உணர்வுக்கு மாற்றலை. முதல்ல கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன இன்ஃபர்மேஷன்? இடைநிலையே அதுவே என்னை, அதுவே நானாக இருக்கிறது. இப்ப எனக்கு தகவல் எந்த நான் என்ன உணர்ந்துட்டேன்னா மறந்துக்கிற பக்கணும். எல்லோரையும் இறைவனாக பார்க்கிறேன், தெரியும். உணர்வு வந்துடுச்சுன்னா எல்லோரையும் வணங்குகிறத தவிர எனக்கு அந்த நிலை வரும்போதுதான் இறைவன். இப்போ நம்ம கேட்கறதுலாம் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இந்த நிலை உள்ள போய் அது வந்து என் செயலை பார்ப்பது. மாறுகிற போதுதான் நான் இடைநிலையாகிறேன் அப்படின்னு. மாட்டா ஒரு நாளைக்கு வந்துடாது, 2 நாள் வந்துடாது. ஆனாலும் இந்த பயணத்தில் இப்போ 2வது ஸ்டெப் வந்துட்டோம். 2வது ஸ்டெப் என்ன ஸ்டெப்? அந்த இடைநிலை பெருவெளியாகி இடைநிலை எப்படி நானாக மாற்றேன் அப்படி 2வது ஸ்டெப் தான். எப்படி எங்க ஆரம்பிச்சோம்? 2 குணத்துல ஆரம்பிச்சோம். 2 குணத்துல ஆரம்பிச்சோம். எடுத்துக்கொண்டு புகழாக மாறி, அப்புறம் சூழல் அழுத்தி வீணாக மாறி, பெண்களை சேர்த்து பஞ்சபுலங்களை சேர்த்து உயிரினங்களாக, உயிரினங்கள் கருவிகள் பெருகி நானாக மாறி. இப்போ இது உணர்றதான் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கூட நான் சொல்றேன். இப்ப நம்ம சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் தகவல், இந்த தகவல் கூட இது வரைக்கும் யாரும் சொல்ல. அதான் மகிழ்ச்சி சிறப்பு. இப்போ உதாரணமா பகவத்கீதைக்கு
பகவத்கீதை. பகவத்கீதையில இந்த தகவல், இந்த தகவல் இருக்கு. கிருஷ்ணன் சொல்றான், அனைத்தும் நானே, அனைத்தும் நானே, மண்ணானதும் நானே, மரமானதும் நானே, மலர்களும் நானே, அனைத்தும் நானே. சொல்றாங்க பார்த்தீங்களா? பகவத்கீதை என்ன இல்லைன்னா, நீதான்ப்பா அனைத்தும் ஒத்துக்கிறேன், எப்படி அனைத்தும் ஆனது, என்ன மெத்தேடு, எப்படி நீ ஆன அப்படிங்கிறது அந்த எந்த இடத்திலும் பகவத்கீதையில இப்படித்தான் நான் ஆனேன், மனிதனாக ஆனேங்கிறது கிடையாது. மகரிஷி சொல்றாரு, எப்படி ஆனது அப்படிங்கிற மகரிஷி ஒரு சின்ன ஸ்டோரியில பார்த்தா பாருங்க. இன்னும் உங்களுக்கு போய் பேசணும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுத்தார். எப்படி ஆகுதுன்னு ஒரு அவுட்லைன் கொடுத்தார். என்ன அவுட்லைன்? இறைச்சவர்களாகி, விண்ணாகி, இதுகளின் கூட்டு பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதன் கூட்டு உயிரினங்களாகி, கல்விகள் பெருகி வந்திருக்கு. அவுட்லைன் கொடுத்தாரு. இந்த அவுட்லைன் கூட பகவத்கீதை. ஆனா ஒன்றே, அனைத்தும் நானே, அனைத்தும் நீங்க கேட்பாங்க, என்ன வகையில் ஆகணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், வேதாந்த நண்பர், அவர் வேதாந்தத்துல பேட்டி இருக்கான், பகவத்கீதை பிரசங்கம் பண்ணுவாரு. எனக்கு வேண்டிய நண்பர். ஒரு நாள் அவருக்கே சொல்றேன், பாருங்க பகவத்கீதையில எல்லாம் நானே சொல்ற கண்ணன் கிருஷ்ணன் எப்படி ஆனேன்னு சொல்றது, அப்படி மெட்டர் இல்லையே அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுக்கு அவருக்கு சொல்றேன், இல்லை இல்லை அதான் இருக்கும், மெட்டர் இருக்கும், நம்ம சரியா படிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், நீங்க பாருங்க, நான் அடுத்த தடவை சந்திக்கும் போது பண்ணுங்க, அதுக்காக நீங்க வெளியே சொல்லுங்க. ஆனா நீங்க மகிழ்ச்சி சொல்றேன், மெத்தட சொல்றேன், லொகேஷனையும் சொல்லிட்டாரு, மெத்தடையும் சொல்லிட்டாரு. ஆனா வந்து எதுவும் இருக்கிறமான்னு தெரியல, ஆனா நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கான்வர்சேஷன் முடிச்சாரு. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அவர் சந்திக்கிறேன். நீங்க கேட்டுங்களா, பாத்துங்களா, அப்புறம் தெரியல, எப்படி ஆனந்த வச்சு இருக்கார் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது உண்மைதான், எப்படி ஆனந்த விளக்கம் இல்லையே அப்படின்னு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது எப்படி இருந்து போட்டு. ஆனா அவர் கண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, எப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லைன்னா அதுக்கு சொல்லாததுக்கு காரணம் கண்ணன் இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். போன அர்ஜுனன் எத்தனையோ கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க, கேட்டுதான் சொல்லிப்பாரு. ஏன்னா பழைய யார் மேல போட்டாரு, அர்ஜுன் மேல போட்டாரு, தெரியும் அவருக்கு. ஆனா நான் அந்த கேள்வி கேட்கலையே, எப்படி பாடி யாருன்னு கேட்டிருந்தேன், அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், எது எப்படியோ இல்லைங்கிறது உண்மைதானே. இதுவரைக்கும் 10,000 வருடங்களாக இல்லாமல் இருந்த ஒரு முறை, ஒரு மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, ஒரு முறை இதுவரைக்கும் யாரும் சொல்லாதத சொல்றாங்க. எப்படி ஆகும்? ஆனா எல்லாமே அதான் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்துட்டாங்க. சிவபுராணத்துல கூட எல்லாமாக அங்கே எல்லாமாக அதுதாங்க கூட வந்துட்டாங்க சிவபுராணத்துல. எப்படி எல்லாம் கிடையாது, அங்கே கிடையாது. சிவபுராணத்துல ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் சிவபுராணம். இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்துருப்பீங்க? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே வீட்டுல பெர்மிஷன் கேட்டு, பிள்ளைகளுக்கு பெர்மிஷன் கேட்டு, அதை பண்ணி ரிசர்வேஷன் போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அப்புறம் அந்த காலகட்டத்துல ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயினை விட்டு பஸ்ஸை விட்டு வந்து சேர்ந்துட்டீங்களே. அப்ப இங்க வர்றதுக்கு, உங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணிருக்கீங்களே, ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க.
தெரிஞ்சுக்கீங்களா? ஆனால் இந்த உலகிற்கு நீங்கள் வருவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இந்த உலகத்துக்கு மாணிக்கவாசல் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்தேன் அப்படின்னு மாணிக்கவாசல் அப்பதான் அவர் ஒரு சென்டென்ஸ் வருது. அதுதான் சிவபுராணத்துல சொல்வாரு. கண் உதலாம் கண் உதலாம் கண் கருணை கண் காட்ட பந்தயம். கருணை என்ன சொல்றது, ஒரு வயதுல முடிச்சிட்டாரு. அவனோட கருணையில நான் என்னுடைய முயற்சி ஒண்ணு இல்லை. அவனுடைய கருணை கண் உதலாம் கண் காட்ட பந்தயம். சிந்தனைக்கு எட்டா எதிரார் கடல் இருந்து அப்புறம் சொல்றாங்க, விண் நிறைந்து விண்ணாக வந்தவனே இதப்பா விண்ணா வந்திருக்கிற விண் நிறைந்து அப்புறம் மண் நிறைந்து அஞ்சாவது சொல்றாரு. அஞ்சாவது வஞ்சம் கரெக்டாக விண் நிறைந்து மண் நிறைந்து விட்டு விலங்கு ஒளியாய். அப்புறம் வந்து எவ்வளவு பெருசு நான் பார்க்கிற சிவன் கேட்கிற புராணம் எவ்வளவு நீ பெருசு. நீ இவ்வளவு மைல் போயிட்டே இருந்தா நம்பர் தான் செஞ்சு போகும். நீ அதுக்கு மேல எண் இறந்து எண்ணிக்கை போயிடுச்சு. அதுக்கு மேல அடி போன எண் இறந்து எல்லை இல்லாதானே நீ தெரிஞ்சு எல்லா நிலையே பத்தாயிரம் ஆண்டுகளாக முறை இந்த முறை நமஸ்காரத்தை உனக்கு முன்னாடி இருக்கிற இதாப்பா தெரியுது, இதாப்பா தெய்வம் அப்படின்னு லொகேட் பண்ணது. ரெண்டாவது வந்து அதுல இருந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் நான் சொல்லப்பேன் மகளுக்கு இருக்கிற மூன்றாவது விஷயம். இதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான நாங்க சயின்ஸ்ல ரொம்ப நாள் குழந்தைட்டு இருக்கிறோம். இது எப்படி மகனுக்கு சிந்திக்க முடியுது, சயின்ஸ்ல சிந்திக்க முடியாத எப்படி மகனுக்கு சிந்திக்க இருக்காது அப்படிங்கிற சயின்டிஸ்டே ஆச்சரியப்படுகிறோம். அந்த விஷயம் எப்படின்னா, இப்ப நீங்க அந்த அந்த தன்மாற்றம் மழை தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே வருது. அந்த இடம் முதல் எதுவாக மாறிச்சு, முதல்ல எதுவாக மாறிச்சு இதற்கு போய் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, சரி பின் என்னாங்க பின் என்னாங்க சுழல். ஒரு மீனத்துக்கு என்ன சுழல் இல்லையா. இப்போ ஒரு விஷயத்த மகிழ்ச்சி சொல்றாங்க, மிகப்பெரிய விஷயம். நான் இதுவரைக்கும் சயின்டிஸ்டோ பிலாசபியோ சொல்லாத ஒரு விஷயம். அதனால எந்த படிகளை நம்ம போகணும் பாருங்க, இதை அடைய போகணும் மட்டுமல்ல. இப்ப நீங்க கேட்கணும் எப்படி கேட்கிறீங்க, இப்ப நீங்க கேட்கணும் எப்படி கேட்கறீங்க, தகவல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்குள்ள போய் உங்களாக மாறி உங்க செயலை மாற்ற. அப்பதான் நம்ம சாவத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களை மாற்றம், அந்த மாற்றத்தை உங்கள்கிட்ட பார்த்து நீங்களே பார்த்து. இப்போ மூன்றாவது அம்சம் மகிழ்ச்சி சொல்லுகிற மூன்றாவது புதிய அம்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செல் சுழற்சியாலேதான் உள்ளுக்கு என்ன தெரியுதுல நிறைக்குவல் இருக்கு. வெரி குட். கஷ்டப்பட்ட நிறைக்குவலுக்கு உள்ளுக்க இந்த வீடு சுற்று வேகமாக சுற்றுது. சுற்றும் போது
இருக்கிற சில இறைக்குகள் தெரித்து வெளியில வந்து விழுது ஜாமுன்னு வந்து வெளியே வந்து விழுது ஸ்பேஸ் தானே வெளிதானே இந்த சுத்த வெளியில வந்து விழுது. இப்போ ஒரு கடலை வந்து ஒரு தண்ணியில போட்டீங்கன்னா அது விழுந்த இடத்துல வந்து என்ன உருவாகும்? ஒரு அலை உருவாக்குது. அதே மாதிரி இந்த வீசி அறியப்பட்ட இறைச்சுகள் அப்படி வெளியில வந்து விழும்போது அது விழுந்த இடத்துல என்ன வாழ்வு அலை உருவாகும். இந்த பக்கம் விழுந்தா இப்படி அலை உருவாகும், இந்த பக்கம் விழுந்தா இப்படி அலை உருவாகும். அப்ப இதை சுற்றி ஒரு அலை உருவாகி அப்படி சொல்லிட்டே இந்த அலைகள் இந்த அலைகளை பற்றி மகிழ்ச்சி விரிவாக யாருமே சந்திச்சு அதுதான் எனக்கு அந்த அளவுக்கு அவருடைய தவநிலை போய் சேர்ந்து அப்படின்னு பார்த்து பாக்கியமா இந்த அலை கொஞ்சம் பேருக்கு இந்த அலை இந்த அலைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? காந்த அலை. காந்த அலை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காற்றுல ஒரு அலை உருவாகும், காற்றுல ஊடகத்துல ஒரு அலை உருவாகலாம், காற்று அலை. தண்ணீர்ல ஒரு அலைகள் உருவாகலாம், தண்ணீர் அலை. நிலத்துல கூட அலைகள் வருங்கிறாங்க, இந்த நிலைமையில அலைங்கிறாங்க, நிலத்தடி அலைகள். ஆனா காந்தம்போது எங்க வர அலைகள்? வெளியில வர அலைகள். அதுக்கு எப்படி பேர் வச்சுன்னு கேட்கலாம்? அதான் பொருத்தமான இருக்கும். காற்றுல வந்துச்சுன்னா காற்று அலைகள் சொல்றோம், தண்ணீர்ல வந்தா தண்ணீர் அலைகள் சொல்றோம். இது சுத்த வெளியில் வர அலைகள், அதுக்கு வெளி அலைகள் அப்படி இருக்கலாம். ஆனா எந்த காரணத்தினாலோ அப்படி பெயர் வைக்காம அவருக்கு என்ன பெயர் வச்சாரு? அலைகள் வச்சாரு. ஆனா அந்த காந்த அலைகள் வச்சதுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதுக்கு அப்புறம் வரலாம். வெளி அலைகளும் வைக்காம காந்த அலைகளும் பேர் வச்சதுக்கும் காரணம். இப்ப இந்த அலை, இந்த அலை உங்களுக்கு சுத்திட்டு இருக்கா, அது அலை வந்துட்டு இருக்கா, அலை போய்கிட்டே இருக்கா. இப்படி விரிவலை போயிட்டு இருக்கும் போது இது இன்னொரு மீட் பண்ணுங்க, தண்ணிக்கு வைங்க, அது என்ன பண்ணுவீங்க? இந்த அலைக்கு போயிட்டு இருக்கு, அது தண்ணிக்கு போயிடும், தண்ணிக்கு போயிடும். அந்த அலை என்ன பண்ணிருக்கீங்கன்னா தண்ணிக்கு என்ன பண்ணுது? தண்ணிக்கு தெரியும். அப்படி தண்ணி விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. ஒன்றிலிருந்து இன்னொன்று போய் தள்ளிட்டு போறதுக்கு தண்ணி விசை அதுவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் இருக்கிற விஷயம் இருக்கு, அத்தியாயத்தில் எல்லாத்தையும் சூழ்நிலை அத்தியாயத்தில் இருக்கு, இறைவெளி செய்யும். அப்ப இறைவெளி என்ன பண்ணி பாருங்க, அடுத்த விஷயம் வந்துருச்சு, அந்த விஷயம் அதுதான் உருவாக்கிடுச்சு. ஒரு 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 ஸ்பின்னை உருவாக்கி ஒரு சுழற்சியை உருவாக்கி அது வந்து அணை உருவாக்கிடுச்சு. அது செய்யற வேலைதான். ஆக இந்த பிரபஞ்சத்துல ரெண்டே விஷயங்கள் தான் இருக்கு. என்ன விஷயம்? சொல்லும் விஷயம், இந்த விஷயம் தான் வேற விஷயம் கிடையாது. இப்போ முக்கியமான கருத்துக்களை வந்துடலாம். வெளிக்கு அப்புறமா முக்கியமான இடம் இறை துகள், அதுல இருந்து வீண் தான் முக்கியமான இடம், வீண் வந்துருச்சு. அப்புறம் வீணில் வரக்கூடிய அலை, அலைக்கு மூன்று என்ன சொல்லுவாங்கன்னா மழை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பொருள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாரு. இந்த மூணு சேர்ந்ததெல்லாம் மற்றது எல்லாமே. ஆக இப்போ பொருளை நம்ம ஒரு மூன்று வகையாக பார்க்கணும். இப்ப பெருநெறி ஆரம்பத்துல பெருநெறி, அது அந்த பொருள் எப்ப தோன்றுகிறது? பெருநெறி எப்ப தோன்றுகிறது?
எப்ப சொல்ல முடியாது. பெருவெளி என்பதற்கு தோற்றமே கிடையாது, தோற்றம் கிடையாது. அதனால அதுக்கு பேர் என்ன? தோன்றா பொருள். தோற்றம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்து அதுல இருந்து இது வரல, அப்படி வரல. இது தோன்றாத பொருள் என்னைக்கு இருக்கிறது? என்னைக்கு இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று வரக்கூடிய பொருள் அல்ல இது. ஆக பெருவெளி என்பது தோன்றா பொருள். தோற்ற பொருள் இருக்கு, தோற்றம் அடைந்தது. என்னென்ன? வந்து தோற்றம், அதுல இருந்து வந்தது. அலைங்கிறது வந்து தோற்ற பொருள், அதுல இருந்து வந்தாங்க. ஆக இருந்து வர அலையும் தோற்ற பொருள், இது வந்து தோன்றிய பொருள். அதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் செயற்கை பொருள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்புறம் வர்றதெல்லாம். அப்ப நீங்க என்ன பொருள்? செயற்கை பொருள் தான். நீங்க மூணாவது அம்சம் தான் நம்ம தான். முதல்ல வந்து தோன்றா பொருள், அது தோற்றமே கிடையாது. அப்புறம் அதுல இருந்து தோன்றிய பொருள், தோற்ற பொருள், அப்புறம் செயற்கை. இப்ப அந்த தோன்றாத பொருள் இருக்கு, அதுக்கு முன்னாடி அது ஒண்ணு இருந்து அதுல இருந்து வரல. அதனால இந்த பெருவெளிக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால இன்னொரு பேர் எடுத்துக்கலாம். என்ன பேரு? அப்பா அம்மா இல்லைன்னு சரி சொல்ல முடியும். அனாதை. பெருவெளியை அனாதை. அதாவது அப்பா அம்மா கிடையாது. இந்த பெருவெளியை தான் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் பண்றாரு. இவனாக பார்த்த அந்த மாணிக்க வாசகர் அங்க என்ன சொல்றாரு? இந்த சிவன் என்பது தோன்றாத, அவங்களுடைய புராணத்தை சொல்றாரு பாருங்க. சிவபுராணத்துல எப்படி பாடுறாரு பாருங்க மாணிக்க வாசகர். சோதியனே, சோதியனே இருளே, உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம், ஆனா எல்லாமே அங்க இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். சோதியனே இருளே, அப்புறம் தோன்றா பெருமையனே, தோன்றாது எப்போதும் இருக்கக்கூடிய நீ ஒன்றுதான். தோன்றா பெருமையனே ஆதியனே, அந்த நடுவு இல்லாமே, நீர் சென்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே, நீர் சென்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே அப்படின்னு பாடிட்டே வர்றது. தோன்றா பெருமையனே அப்படின்னு சொல்லலாம் இந்த பெருமை. சரியா? இப்போ இதெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் மதுரையில் கிடைப்பாங்க. தெய்வத்தோட லொகேஷன் எனக்கு முன்னும் புறமும் இருக்கிற பெருவெளி தான் லொகேஷன். பெருவெளியின் குணம் என்ன குணம்? தன்னைத்தானே இருக்கக்கூடியது, அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தக்கூடியது. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிருக்கு? தன்னை தன்மாட்ட ஆரம்பிக்க வந்துருக்கு. அப்புறம் மீன் வந்தது, மீன்ல இருந்து அலை வந்தது, எல்லாம் சேர்த்து நாம வருது. இந்த அளவு வந்தாரு. இப்போ இது வரைக்கும் வந்ததுல உங்க மனசுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்க. வாழ்க வளமுடன். குருவே சரணம். சூப்பரா எல்லாம் எங்களுக்கு புரியும்படியா சொல்லிட்டீங்க. 4 சப்ஜெக்டா எடுத்து
சுத்தவழினா என்ன, தண்ணீருக்கு சுத்தம்னா என்ன, சொல்லி துகள்னா என்ன, அலைனா என்ன, காந்தம்னா என்ன, கர்மயம்னா என்னெல்லாம் சொல்லிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி இது வரைக்கும் சொன்னதில்லை. காரணம் ஏன்னா உண்மையானதுக்குன்னு, அதாவது சுவாமிக்கு கேள்வியில கேட்டுட்டு அதாவது ஏழை எளிய பாட்டாளி பாமர மக்களுக்கு உணரும்படி அவங்கள இது அவரேதான் நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது டக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ எங்களுக்கெல்லாம் உணர்ந்துட்டோம். அந்த ஒரு 150 கோடி மக்கள்ல ரொம்ப பேர் ஏழை எளிய பாட்டாளி பாமரம் விவசாய மக்களுக்கு இது போய் சேரும்படியா நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்யா? இப்போ மகளிருக்கு 16 செல்வங்களை மகளிருக்கு பட்டாங்க. 16 செல்வங்களும் பெற்று வாழ்கிற ஒரு பாடலை எழுதியிருப்பாங்க. அதுல முதல் செல்வத்தை என்ன சொன்னாங்க? இதை உணர்வு. இதை வணக்கமும் போடல, இதை வணக்கமும் போடல, இதை உணர்வு. இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சி 2000 பாடல் எழுதியிருக்காரு. எந்த பாடலையும் மகிழ்ச்சி இறைவனை பார்த்து உன்னை வணங்குகிறேன் சொல்லிட்டே எந்த பாடலும் எடுத்தீங்க, இறைவா உன்னை நான் வணங்குகிறேன் ஏன் சொல்லலாது? அந்த இதையேதான் ஆனாலும் உங்களுக்கு அம்மா அப்பா வணங்குறே சொல்லுவார். அம்மா அப்பா வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். தாய்கள் தேவை வணங்கி இந்த அரியர்கள் எழுதுகின்றேன்னு அந்த செயல்வழி தத்துவத்துல முன்னுரை அறிவிப்பார். இறைவனை வணங்குகிறேன் எந்த பண்ண மழை வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சது கூட இறைவா மழையை கொடுன்னு சொல்லல. உலகமெல்லாம் பருவமழை பக்தபடி டெக்ளேர் பண்றாரு. ஆனா அந்த நேரம் போயிட்டாரு. பருவமழை வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாயிட்டாரு. இறைவனுக்குள்ள அவன் நீ ஒன்றாய் அடைந்த பருவமழை ஒற்றபடி செய்ய உலகம் தானியத்தை பண்றாரு. எந்த இடத்துல 2000 பாக்கல தேவான உன்னை வணங்குகிறேன். ஏனென்றால் இறைவன் வந்து இதை உணர்ந்து நமக்கு ஐயா ஜெகநாதைய கேட்டாங்களே, அந்த இறை உணர்வு அதைத்தான் என்ன பண்ணணும் பங்காளியா சொன்னாங்களே. வளர்க்கும் போது சொன்னாங்க ஏற்கனவே அவன் கேட்டு போட்டு வச்சிருக்கோம், ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். இந்த விஷயம் போகும்போது கிடைக்கு. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அதனால கொஞ்சம் ஈஸியான ஜாப் அல்ல, ஈஸியாக கேட்டுட்டோம் வந்து அப்படின்னு நினைச்ச மாதிரி விரைவுகளும் பெற்றது வந்து ஈஸியான. ஆனால் ஒரு முயற்சியை செய்யணும். தேவதற்கான தகுதி நம்மகிட்ட அறிவு இதே அதுதான். தேவதற்கான தகுதி இருக்கு, முயற்சி செஞ்சு அடையலாம். அப்படி அடையிறதான் ஆக அது எப்ப நமக்குள்ள ஒரு நம்ம செய்கிற மாற்றத்தை கொடுக்கணும். மாற்றத்தை கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் இறைவனாக பார்க்கிற பக்குவம் வந்துச்சுன்னா இருக்கலாம், அறியாமையில் இருக்கலாம், அறியாமையில் இருக்கலாம். போக
இது வரைக்கும் ஹாஸ்டல்லே இருந்துட்டு புதுசா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வருது மருமகள் புதுசா வருது அதான் அடுப்பாங்க சாப்பிட்டு ஹாஸ்டல் இருந்துட்டு புதுசா வருது வீட்டுக்கு வருது அடுப்பாங்க பார்க்கணும். நாங்க சாம்பார் வைக்க சொல்லிக்கிறோம், சாம்பார் வைக்க ஆனா ரசம் முடிஞ்சிருக்கு. என்ன பண்றது? அதுவும் நிலைதான். ஆமா இல்லம்மா இதை போட்டா சரியா இருக்கு ஒரு யோசனை சொல்றது. ஓகே ஏன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் இன்னும் இடைநிலைதான் புது இடைநிலைதான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இடைநிலை பிளஸ் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை கோபிக்கிறார் அவரால் வீட்டுல என்ன வரணும் எல்லாருமே யாரையும் எந்த உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராத வார்த்தைகள் எந்த வார்த்தையும் சொல்லலாம். யாருக்கும் அட்வைஸ் பண்ணலாம். இது இப்படிமா செட்டிருந்தா நல்லா இருக்கும் பரவாயில்ல. இந்த நிலை நமக்கு செயலில் வரும்போதுதான் தோணுச்சு. ஆக தகவல் கேட்கறது மட்டுமே பிரச்சனை. இந்த ஒருத்தர் ஓடி ஓடி பிரைஸ் வாங்கினாங்க. பிடி உஷான்னு சொல்லிருக்கோம். பிடி உஷான்னு ஒரு அம்மா நம்ம சங்கமெல்லாம் வாங்கினாங்க. அவங்கள பத்தின ஒரு குறிப்பு வந்து பேப்பர்ல நல்ல விவரம் போட்டுவாங்க பேப்பர்ல என்னென்ன பிரைஸ் வாங்கினது பழைய இவருக்கு பயிற்சி அளித்தவர் நம்பியா அப்படி ஒரு குறிப்பு வரும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, நம்பியார் வந்து இந்த அம்மாவுக்கு எப்படி ஓடணும் எப்படி நிற்கணும் பயிற்சி கொடுத்துருக்காரு. பயிற்சி கொடுத்து அவரே ஓட்டிக்கிறோமே. அவர் பயிற்சியை வாங்கி இந்த அம்மா ஓடிட்டு இருக்கு அவரே ஓடி போயிருக்கிறோம்ல. அவர் டெக்னிக்கெல்லாம் தெரியுங்க. ஏன் அவர் ஓடி கொடுக்கல? அவருக்கு டெக்னிக் தெரியும். ஆனா அந்த டெக்னிக்க உள்வாங்குகிற உடம்பு இருந்தார். டெக்னிக் தெரியும் அவருக்கு. ஆனா பிரைஸ் யாரு கொடுக்குறாங்க? டெக்னிக்கும் தெரியணும், அந்த உள்வாங்கி உடம்புல ஏற்றி செய்யக்கும் வரணும். அவங்களுக்குதான் பிரைஸ். அதே மாதிரி இப்ப எனக்கு டெக்னிக் தெரியும், லொகேஷன் தெரியும், எங்க செஞ்சேன்னு தெரியும், அதுதான் நானா இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அது எனக்குள்ள உணர்வாக மாறி செய்தியை கொடுக்கணும். அது கொஞ்சம் ஆனால் அதுதான் உங்களை மக்களிடத்தில் வித்தியாசம் அவசியம் விஷயம். அதை செய்ய செய்யதான் உங்களுடைய மனசுலயே ஒரு அமைதி, உங்க இல்லத்துல ஒரு அமைதி, நீங்க எங்க இருந்தாலும் அமைதி. அப்பதான் உறவினர்கள் பார்த்தாலும் ஊர்வலம் பார்த்தாலும் உங்களை ஒரு வித்தியாசமாக அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடிய பக்குவம் நமக்கு. ஆக ஜெகநாதனை கேள்வி கேட்காங்க, அது எப்ப உணர்வோம்? ஏன்னா இந்த மனசு இருக்கே, இந்த மனசு இது ஒரு இந்த மனசு வந்து ஒரு ஜடம் மாத்திருக்கான். ஜடம் போடுறதுதான் அந்த மனசு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, ஒரு பெரிய பாறாங்கல் அத கொஞ்சம் ஒரு போர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க. ஆனா அது தெரியா இருக்கனால தள்ள முடியாது, மாற்ற முடியல, அந்த இடத்த மாற்ற முடியாது. இது என்ன பண்ணணும்? அப்போ அந்த இடத்த மாற்றணும்னா அந்த பாறாங்களுக்கு போய் இடம் மாறிக்கணும் சொல்ல முடியுமா? முடியாது. இடம் மாறிக்கணும் மாறி இருக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் போர்ஸ் ஜாஸ்தி பண்ணும். 2 பேரை சேர்த்து கட்டணும். கொடுக்குற போர்ஸ் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? மூவாயிடும். ஆனா நீங்க போர்ஸ் ஜாஸ்தி கொடுத்து சாதாரண போர்ஸ் தான் கேட்காது. போர்ஸ் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா மூவாயிடும். அற்புதமாக எதையும் மனசு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்க. ஆனாலும் இதை மாற்றலாம். அந்த மாதிரி அப்படியேதான் நிற்குவாங்க. ஆனாலும் இதை மாற்றலாம். என்ன பண்ணணும்? இல்லைங்க என்ன பண்ணணும்? அப்ப வீட்டுல போய் எப்பவும் பண்ணிக்க கூடாது. இந்த போர்ஸை சஃபிஷியண்டா கொடுக்கணும். சஃபிஷியண்டா போர்ஸை கொடுத்தீங்கன்னா எந்த பாடாங்களையும் அசைச்சிருவேன்.
என்ன வேணும் நமக்கு? இன்னும் 2 ஆள் வேணும், இன்னும் கொஞ்சம் போட்டு தரணும், அவ்வளவுதான். பாராங்கள் உருவாகிறாங்க. உடனே கேட்காது. ஜனவரி 1ஆம் தேதி தெரிஞ்சது தெரியல, நமக்கு தெரிஞ்சு போச்சு, பெருவெளிதான தெய்வம், எங்கேயோ கும்பிட போட்டுடலாம் அப்படின்னு சொன்னா மனசு கேட்காது. விசை பண்ண சொல்லும், கியூல நிக்க சொல்லும், மாறாது, கண்ணால மாறாது. இது ஒன்னாண்டா கூட மாறாது. ஏன்னா அவங்க கெட்டியமா இருக்கு, அவர் கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு செட் ஆயிருக்கு, பாராங்கல் மாதிரி செட் ஆயிருக்கு. லேசா அசைக்க முடியாத, ஆனாலும் அசைக்கிறது. எப்படி? தவம் தான் அது அசைக்கிறது. இந்த தவம் தவம் செய்ய 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 அந்த அசைவு வந்துருச்சுன்னா, மனசு மாநில மூவாக ஆரம்பிச்சுன்னா வித்தியாசமாக செயல்படலாம். அந்த வித்தியாசத்தை நம்ம கொண்டு வரணும். இதன் மூலமாக தவம் செய்யும். அந்த தவம் செய்து 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 அந்த மனதை அகற்றது. அப்படி தவம் இல்லைன்னா அது அப்படியேதான் நிற்கும். பாராங்கல் மாதிரி அப்படியேதான் நிற்கும், ஜடம் மாதிரி நிற்கும். அதுக்கு வேண்டியது தவம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் 2 குணம் சொல்லியிருக்கணும். என்ன குணம் சொல்லியிருக்கேன்? சித்தவெளிக்கு தன்னைத்தானே தன்னைத்தானே இருக்கக்கூடியது ஒன்று, அழுத்தக்கூடியது இன்னொன்று. இப்ப இது என்ன பண்ண சொல்ல? இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இங்க பூமி பூமி இருக்கு. பூமிக்கு மேல ஒரு மரம், ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் நல்லா பழுத்துருச்சு, காம்பு வந்து ஈடுபட்டுருச்சு ஆப்பிள். அந்த ஆப்பிள் என்ன ஆகும்? ஆப்பிள் என்ன ஆகும்? கீழே வந்து பூமி நோக்கி கீழே வந்து பூமி மேல விழுது. அப்படி அது விழுறதுக்கு என்ன காரணம்? ஈர்ப்பு விசை. என்ன சொல்லணுமா? நடனம் புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை. இந்த பூமி அதை இழுக்குது. ஓகே, ஃபைன். இன்னும் எது தள்ளுது? மக்கள் விடுபட்டுச்சு. இறைவெளி இறைவெளி தள்ளுது. ஏமா யார் சொன்னா? இறைவெளி தள்ளுது. ஆன்சர். நம்ம என்ன கண்டுக்கலாம்? 2வது குணம் என்ன? எதை எடுத்தாலும் இந்த சித்தவெளி என்ன பண்ணும்? சேர்க்கத்தான் பார்ப்போம், ஒண்ணு சேர்க்கத்தான் பார்ப்போம். அதனால காம்புல இருந்து விடுபட்ட உடனே ஆற்றல் மேல நிக்குது, பூமி நிக்குது. இந்த ஆற்றலையும் பூமியை சுற்றி என்ன இருக்கு? இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி ஆற்றல் நிறுத்துது. கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தது. ஆக ஆற்றில் பூமிக்கு வருவதற்கு யார் காரணம்? யார் காரணம்? இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? பூமியை நீக்கி நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சென்டென்ஸ் எடுத்து செஞ்சு போட்டாங்க. இதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சயின்ஸ் புக்ல அந்த சென்டென்ஸ் எடுத்து பண்ண வெளியே போட்டோம். போட்டுட்டு என்ன சொல்றேன்? இப்போ நியூட்டன் என்ன சொன்னாரு? இந்த பூமியால இருக்குன்னு சொன்னாரு. அது தவறு. இந்த பூமியால ஈர்க்கவில்லை. மாறாக என்ன நடக்கிறது? இந்த பூமியையும் இந்த ஆற்றலையும் சேர்த்து இழுக்குவது யார்? இடைவெளி. இப்படித்தான் நம்ம இடைவெளியை கொண்டு வந்து சயின்ஸ்குள்ள கொண்டு வரோம். இதுதான் இப்ப நடக்கிற பெரிய முயற்சி. ஆக இனிமே வந்து புவியீர்ப்பு விசைங்கிற வேர்டு எடுத்து சொல்லிய போகணும் கிடையாது. இனிமே புதிய சயின்ஸ்ல கிடையாது. அப்படி ஒரு புதிய சயின்ஸ் நம்ம டெவலப் பண்றோம். யாருனால? மகிழ்ச்சி. இந்த சென்டென்ஸ் வச்சா டெவலப் பண்ணி. இப்போ இன்னும் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை எப்படி பாக்குறீங்க பாருங்க. இப்ப எதை எடுத்தாலும் இடைநிலையோடையே
ஒட்டி பாருங்க. இந்த பழக்கம் நமக்கு வரணும். எதை எடுத்தாலும் எதை நிலையிலேயே ஒட்டி பாருங்க. இப்போ ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொல்ற மாதிரி ஒரு சமாதானம், ஒரு சமாதானம். இந்த சமதளத்துல ஒரு கல்லை வச்சிருக்கேன். சமதளமா இருக்கனால அந்த கல் அப்படியே உட்காந்து. இப்போ இந்த சமதளத்தை நான் சாட்சி, இது கீழே போகுது, இது மேல போகுது. அந்த கல் என்ன ஆகும்? கீழ் நோக்கி நகரும். அதுக்கு யார் காரணம்? யார் தள்ளுறத? இடைவெளி இதை தள்ளு இல்ல, இடைவெளி இதை தள்ளுது. கல்ல கீழே வருது. கல்லு வந்து யார் சொல்ற பேச்ச கேட்குது? யார் சொல்ற பேச்ச கேட்குது? இடைவெளி சொல்ற பேச்ச கேட்குது. அது இடைவெளி பாருங்க, இடைவெளி பாருங்கள். ஆனால் அதே கல்லு இடைவெளிக்கு போக முடியுமா? அதே கல்லு இடைவெளி தந்தாலும் பரவாயில்லை, அகைன்ஸ்டா போக முடியுமா? முடியுமா? முடியாது. ஆக இயற்கையில இருக்கிற கல்லு, இயற்கையில இருக்கிற தண்ணீர் எல்லாமே யார் சொல்பட்ட கேட்குது? இடைவெளி சொல்பட்ட கேட்குது. அதனால ஆறு கடைசி எங்க போய் சேருது? நேரம் வந்துட்டு கடைசியில் அப்படியே அப்படியே ஒரு எங்க போய் சேருது? இடைவெளியை மதிக்காமல் அது சொல்றதை கேட்காம பிஹேவ் பண்றது ஒரே ஏன்னா இப்ப நான் நினைச்சேன்னா நான் மேலே தள்ளுவேன். கீழே என்ன பண்ணுது? கீழே அழுத்தது இருந்தாலும் மேலே கல்லூரி பண்ணாது. இந்த மனிதன் இடைவெளியோடு இசைந்து கீழையும் வருவான், கலந்து வரலாம். ஆனால் இடைவெளியை எதிர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? மேலையும் போவான். ஆனா வித்தியாசம் என்ன? இடைவெளியை எதிர்த்துட்டு மேல போறது எப்படி இருக்கும்? அவனுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவான்? இடைநிலை எதிர்த்து மேல போனானா எப்படி ஃபீல் பண்ணுவான்? ஈஸியா ஃபீல் பண்ணுவானா? கஷ்டப்படும். எதுக்கெங்கே இடைவெளியை எதிர்த்து போறவங்களும் அங்கங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க. கண்ணு அப்படி போகவே போகாது. ஆனா நாம் போக, அதனால மனுஷன் கஷ்டப்படலாம். மனிதனுடைய கஷ்டமே என்னன்னா இடைவெளி என்ன சொல்லுதோ அதுபடி போவான். போறவனே இருப்பான், அகைன்ஸ்டாவும் போவான். அப்படி அகைன்ஸ்டா போகும்போதுதான் நான் சொல்லப்படுது. ஆக இந்த துன்பம் எனக்கு நிகழ்ந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அர்த்தம்? இடைவெளி அகைன்ஸ்டா போயிட்டேன் அப்படின்னு நம்மளை சோதனை பிடிப்பான். அப்படி பார்க்காம மற்றவங்க மேல பயன்படுத்தாரு. அவங்க அந்த கஷ்டம், இவங்க அவங்க கஷ்டத்துக்கு மற்றவங்க மேல பயன்படுத்தாரு. நான் எதோ இடைவெளி அகைன்ஸ்டா போயிட்டேன் அப்படின்னு என்ன பரிசோதனை பண்ண எனக்கு தெரியுது. நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன பண்ணணும்? தவம் பண்ணி உங்க மாறாத மனசை போனது போதும், தியான தேவை இருந்தான் அப்படின்னு நீங்க மாறாத மனசை அந்த மாத்திரை வரைக்கும் நீங்க போகத்தான் நினைக்க முடியும். ஏதாவது தெரியுமா கேட்கலாம். வீடு கட்டும்போது நம்ம சாரத்தை யூஸ் பண்ணி கட்டணும். வீடு கட்டும்போது நம்ம சாரை வச்சுதான் வீடு கட்டணும். ஆனா வீடு கட்டுறது சாரை தூக்கிட்டு சாரை எடுத்தது இல்லையா? அப்ப இளைஞர்கள் நம்ம மனசை ஒளிரப்படுத்தா ரொம்ப ஒளிப்பட வச்சாங்க. நம்ம அந்த அறிஞர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த சாரத்தை எடுத்து வீட்டுலவே இருந்துச்சு. அது மாதிரிதான் இறைவன் தவிர இறைவன் அடிக்கிற சாரம் மாதிரி அம்மா சொல்றாங்க, இந்த சிலைய மனிதர்களை எப்படி பார்க்கலாம்னு ஒரு கேள்வி. அது எப்படி பார்க்கலாம்?
எப்படி அதை அணுகலாம் அப்படின்னு ஒரு கேட்கறீங்க. இப்போ ஆகஸ்ட் 15 அது என்ன தினம்? சுதந்திர தினம். அதற்காக பாடுபட்டதையும் இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 15 8 மணிக்கு எல்லாரும் ஒரு இடத்துல போடுவோம். சொல்றோமா? நம்ம பூமி எங்க இருக்கு? அதுதான் இருக்கு. அது மாதிரிதான் நிக்கிறேன். இதே மாதிரிதான் நிக்கிறேன் நான். இப்ப நம்ம 8 மணிக்கு நம்ம தேசத்தை வணங்குறோம் சொல்லிட்டு எல்லாரும் எப்படி வணங்குறோம்? தேசத்தை வணங்குறோம். எதை வணங்குறோம்? ஒளிய வணங்குறோம். ஒரு ஒரு சின்ன துணிய வணங்குறோம். ஆனா நான் எதை வணங்குறான்னு நினைக்கிறேன். தேசத்தை வணங்குறான்னு நினைக்கிறேன். ஆனா எதை வணங்குறேன்? ஒளிய வணங்குறேன். ஆனா அந்த 8 மணிக்கு உண்மையான தேசம் கீழே இருக்கு. அதை வணங்காமல் என்னுடைய தேசத்தினுடைய சின்னத்தை அதுக்கு ஏன் அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன்? ஏன் கொடுக்குறேன்? அது என்னுடைய தேசம். அந்த சின்ன தேசம் ஆகணும். சின்ன தேசம் ஆகணும். ஆகாது. நாளைக்கு மடிக்கு காயத்துல கொடுக்குறோங்க. தேசத்தை காயத்துல போட முடியுமா? போட முடியாது. சின்னம் தான் அது. நாங்க வணங்குவது சின்னம் தான், தேசம் அல்ல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட யாருக்குமே அவங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் அவங்களுக்கு தான் சரி பண்ணணும். அப்படிப்பட்ட பிரசிடென்ட் கூட யாரை பார்த்து சரி பண்ணுவாங்க? கொடியை பார்த்து சரி பண்ணுவாங்க. ஏன்? அது என்னுடைய தேசத்தினுடைய சின்னம். அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் தெய்வத்தை வணங்கும் போது என்னால முன்னாடி ஒன்று இல்லையே, பார்க்க முடியலையே, இது எப்படி வணங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தெய்வத்தை வணங்குறதுக்கு ஒரு சின்னத்தை வச்ச மாட்டோம். அப்போ எப்படி நம்ம வந்து கீழே பார்த்து வணங்குறது இல்லைங்களோ அதே மாதிரி இந்த வெளியே பார்த்து வணங்காம ஒரு சின்னத்தை வச்சுட்டோம். ஆனால் சின்னம் தெய்வம். அதை மட்டும் நம்ம வணங்குற சின்னம் தெய்வம் அல்ல, தெய்வத்தோட சின்னம் தான். அந்த சிலை ஓடடிக்கிறதா இருக்கும், சிலை எடுக்கிறதா இருக்கும். நான் தெய்வம் எல்லாருக்கும் நினைக்க முடியும். அந்த சிலை திருடு போகலாம், ஆனால் அது தெய்வம் திருடு போகாது. இன்னைக்கு வாசியம் பயப்படல, ஐயோ தெய்வத்தை காரணம் சொல்லியிருக்காங்க, தெய்வத்தோட சிலையை காரணம் சொல்லுவாங்க. இந்த கோயில் இருந்த சிலையை காரணம் சொல்லுவாங்க, தெய்வத்தை காரணம் சொல்லியிருக்காங்க சொல்றது இல்லை. அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் இதுவரை வணங்கியது எதை? சின்னத்தை தான் வணங்கி. ஆனால் உண்மையான தெய்வத்தை உண்மையான ஒரு இதை தெய்வத்தை நாம் உணர சின்னத்தை வணங்கத்தினால் மட்டுமே அது சின்னம்தான். அது சண்டைக்கான வழிவை உங்க சின்னம் பரிசா, எங்களுக்கு சின்னம் பரிசா, இது சண்டைக்கால செஞ்சது, அது எலும்புல செஞ்சது, இப்படித்தான் போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தெய்வம் ஒன்றுதான். எனவே இப்போ நீங்க உங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்காங்க, இது சண்டே வச்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சின்ன குழந்தையெல்லாம் சேர்த்து விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க? சாதம் சாப்பிட்டு விளையாடுறாங்க. சாதம் சாப்பிட்டு விளையாடுறாங்க. ஒரு 4 சின்ன பிள்ளைங்க சாதம் சமைச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, பாயசம் இருக்கு, காய் இருக்கு, எல்லாம் அங்கே இருக்கு போட்டு 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 உனக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப அப்பா வந்து சாப்பிட சொல்றாங்க, அம்மா வந்து சாப்பிட சொல்றாங்க. இல்ல இல்ல நாங்க சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டது வெறும் சின்ன போயிட்டாங்க. உண்மையான சாப்பாடு சாப்பிட்டாங்க உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஆக நம்ம போய் செய்யறதா என்ன? நம்ம போய் சேர்க்கிறதா என்ன? அதான் மகிழ்ச்சி சொன்னாரு, கண்டு விட்டேன் திருப்பிள்ளை விளையாட்டாங்க. செப்பு வச்சு சமைக்கிறவன் விளையாடுறாங்களா? சாப்பிட்டாங்க சாப்பிட அர்த்தம் மாதிரி விளையாடுறாங்க. ஆனா உண்மையான தெய்வத்தை பார்க்கணும், உண்மையான தெய்வத்தை போடுறது, உண்மையான தெய்வத்தின் உணர்வுகள்.
அந்த உண்மையே பக்கம் வந்திருக்கணும். அப்படி இனிமேல் இல்லை நிற்போம். இனிமேல் வந்து நம்ம பழையதிலேயே ஒதுக்கிட்டோம். இனிமே நிற்போம். ஆனால் அங்க எனக்கு நேரம் எப்ப வேணும்? இப்போ ஒண்ணும் இல்லை. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட ஒருவர் நீங்க ஒரு வயசு எத்தனை இருக்கும்? 80 இருக்கும். அவருக்கு வந்து கொடியை காட்டினா தான் தேச உணர்வு வருமா? அவருக்கு தேச உணர்வுக்கு கொடி அவசியம் இல்லை. ஏன்னா போராட்டத்துல இருந்தார், போராட்டத்துல அடிபட்டார். அவருக்கு கொடி அவசியம் இல்லை. கொடி யாருக்கு அவசியம்? அது அறியாதவன். இதே அவசியம். ஒரு தெய்வத்தை ஊற்றுவதற்காக அந்த கொடி அவசியம் நாட்டுக்குங்க. தெய்வத்தை சரி பண்ணுங்க, நம்ம தேசத்தை குறிக்கிற கொடி இது. கொஞ்சம் கொடி அவங்களுக்கு தான் அவசியம். உணர்ந்தவர்களுக்கு கொடி அவசியம் இல்லை. உணர்ந்தவர்களுக்கு சிலை அவசியம் இல்லை. உணர்ந்தவர்களுக்கு அவசியம் இருக்கு. வேணாம் சொல்லல, யாருக்காவது இப்போ அம்மா, எனது அம்மா இறந்துட்டாங்க. எனக்காக எவ்வளவோ பாடுவிட்டாங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப பாடுவிட்டேன். இப்ப அவங்களுடைய பிறந்த தினம் அம்மா இல்லை. நான் எதை பார்த்து அனுப்புவேன்? நம்ம வீட்டுல என்ன இருக்கு? போட்டோ. அந்த அம்மாவுடைய போட்டோவை பார்த்த உடனேயே கண்கலங்கி, நான் கண்கலங்கி நிற்கிறதுக்கு அந்த போட்டோ உதவுது. ஆனால் அந்த போட்டோ அம்மா, அம்மா ஆயிடுங்க. அந்த போட்டோ எனக்கு அவசியம். ஏன் அவசியம்? அதே ஞாபகம் வருது, கண்கலங்கி. அம்மா என்ற உணர்வுக்கு அந்த போட்டோ அவசியம். அந்த போட்டோ அம்மா. அதனால நம்ம போய் பார்த்து எங்க முறையிடுறதுக்கு ஒரு சின்னம் அவசியம், ஒரு சிலை அவசியம். அந்த சிலை தெய்வம், அந்த உணர்வு முக்கியம். அப்படி நாளாக 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 உண்மையான தெய்வத்திற்கு வரும்போது உள்ள நம்ம கோயில்கள், இவ்வளவு மசூதி, இவ்வளவு சர்ச்சை நடந்தோம். இன்னும் நடந்துருக்கு. நீங்க போரை பத்தி டிவியில பார்க்கும்போது பாருங்க, சின்ன பிள்ளைங்க அங்கிருந்து ஊத்துறோம் கண்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. அதை எங்க போச்சு? நம்மளுடைய வணக்கம் எல்லாம் சிறைவானத்தில் என்ன போச்சு? கம்ப்ளீட் பெயின். போர் நடக்க பாருங்க, திடீர்னு வந்து ஒரு சைடு ஊத்துறாங்க. 8 மணிக்கு இங்க எல்லாம் பாம்பு பண்ண போறாங்க, எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டேன்னா எங்க வெக்கேட் பண்ணுறது? வீட்டுல அம்மா அப்பா ஓட முடியல. நான் எதை எடுத்துட்டு போறேன்? இதை ஒட்டிட்டு போறேன், பிள்ளைகளை எடுத்து கொண்டு போறேன். நான் எங்க போறது ஓடுனேன். அந்த வீடியோ அப்படிப்பட்ட பொதுமையான விஷயங்கள் இன்னைக்கு நடந்துருக்கு. அப்ப நம்ம வணக்கங்கள் என்ன ஆச்சு? நம்மளை மாற்றலாம். அந்த இந்த கிடைக்கிற இந்த வணக்கம், இந்த உணவு முறை ஒரு சிறு உயிருக்கு கூட நாம் துன்பங்களாக வாழ்க்கையை நாம் வாழலாம். திருக்கத்தில் நாம் வரும்போது இந்த விரைவிலேயே இறைவனை அலுவலகிற பிரயாணத்துல நாம் இருப்போம் என்று சொல்லி இதுகாரம் இந்த சந்தர்ப்பத்திற்கு உங்களோடு அதாவது சந்தர்ப்பத்திற்கு இறைவனோடு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க்கை வளமுடன். இப்ப இது வரைக்கும் சொன்னது ஐயா வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன், கன்ஃபர்மேஷன் மூணையும் ஐயா வச்சு கொஞ்சம் சுருக்கமா சொன்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்னது வந்து இதை நீங்க சிந்திச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு. கன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஓ உண்மையிலேயே அவசியம், இதுதான் தெய்வம், நம்ம இது வரைக்கும் வணங்குறது எப்படியோ வணங்கிட்டோம், போனது போகட்டும், இனிமேலாவது நம்ம மாறுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும், ஒரு கன்ஃபர்மேஷன். அது வந்துடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்வோம். உங்க செய்தியை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்காக நீங்க முதல்ல
சரிதான் சரிதான் அப்படின்னு உணர்வு. அந்த உணர்வுல தான் அந்த மாற்றப்பட்டது. அது முதல்ல இன்ஃபர்மேஷனா தான் கேட்கணும். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமாக நீங்க கன்ஃபர்மேஷன் பண்றது உங்களுக்கு